கீழ்பாக் கார்டனில் அந்த டவர் பிளாக் அப்படின்னு பிளாக்னு சொல்லப்படுற இடத்துல தான் அவர் பிரின்சிபல் செஷன்ஸ் ஜட்ஜு அசோக் குமார் இருக்கார். அங்கே தான் அவரை மாடிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அவர்கிட்ட தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ தான் அது வந்து எத்தனை மணிக்கு? இது வந்து ஏறத்தாழ 5 மணிக்கு மேலே, பொழுது விடியறதுக்கு சற்று கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சு. அந்த இதில் போனதும் அவர் வந்து அப்போ தான் வந்து மேம்பால ஊழல் வழக்கு அப்படிங்கிறது செய்தியாளருக்கு தெரியுது. அப்போ சரி அப்படின்ட்டு இந்த மேம்பால ஊழல் வழக்கம்பா அப்படின்னு சொல்லி அவர் மேலே போட்டிருக்காங்க. இதுக்கு அவர் மேலே போட்டிருக்காங்க. அது கார்பரேஷனோட இது மேயர் வந்து ஸ்டாலின் இருக்காரு. அப்புறம் உள்ளாட்சித்துறை நிர்வாகம் எல்லாம் இருக்குது. சிஎம்ஐயே நேரடியாக, அதுவும் உடனடியாக அரெஸ்ட்டு. நள்ளிரவில் இவ்வளோ தலைவரத்துக்குள்ள இவ்வளவு வருது, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. அந்த சமயம் தான் இவர் காமராஜ் சார் கூடவே அவர் மேலே போயிட்டார் ஜட்ஜு இருக்கிற இடத்துக்கு. நாங்களாம் பக்கத்தில் இருக்கோம். பிரகாஷ், நான் கிரண்ல தாமோதரன் பிரகாஷ், அவரும் ஸ்பாட்டில் ஃபுல்லாக அங்கே வேப்பேரியிலலாம் அவர் நேரடி சாட்சி. அந்த இவரை முரசொலிமாறன் அவர்களை தாக்கும் பொழுதும் அவர், ஏன்னா நாங்கள் இந்த கலைஞரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இவர் இந்த பக்கம் ஃபுல்லாக இதை இது பண்ணுறாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நக்கீரன் ஆசிரியர் கோபாலனும் அங்கே வந்துடுறாரு. ஏன்னா அவர் வீடு வாங்கி அதே டவர் பிளாக் பக்கத்தில் தான் இப்போ அவர் இருந்தார். அவர் பதவி வச்சு வந்து அவரும் அதோட என்ன அப்புறம் எல்லாம் என்ன கேஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குள்ளே ஓரளவு செய்தியாளர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ கலைஞரை ரிமாண்ட் அதை அவர் சொல்கிறாரு அசோக்குமார், இவர் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போங்க, முதல்ல எழுதிட்டார், ரிமாண்ட் இதை எழுதிட்டார். ஆனால் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போங்க, ஏன்னா அவர் ஏஜ் இருக்குது, நீங்கள் அவரை வந்து மேன் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, அதனால் நீங்கள் வந்து இது பண்ணணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு இது கொடுக்குறாரு. இப்போ கலைஞர் கீழே அந்த இதுலேருந்து அவரை அழைச்சிட்டு வராங்க. படியில் தான் கீழே வந்துட்டார். கீழே வந்ததும் அப்போ தான் வந்து காமராஜ் சார் வந்து ஒரு பேப்பர் அவர்கிட்ட கொடுத்தது, ஒரு துண்டு சீட்னா, ஆனால் வந்து கத்தையான பேப்பர், துண்டாக கட் பண்ண கத்தையான பேப்பர். அதை கலைஞர்கிட்ட அப்படி காட்டி ஏதாவது எழுதி கொடுங்க, ஏதாவது சொல்லுங்க இல்லை அப்படின்னதும் டக்குன்னு பேனாவை எடுத்தார். அநீதி வீழும், அறம் வெல்லும் அப்படின்னு எழுதிட்டு இதை வந்து அது அவர்கிட்ட கலைஞர் கொடுக்குறாரு. அவர் உடனே அதை பக்கத்தில் நான் நிற்கிறேன், என்னிட்ட கொடுத்து காமராஜ் சார் இதை எடுத்துகிட்டு உடனே நீங்கள் ஆஃபீஸ் போயிடுங்க, ஏன்னா இந்த இதை இன்றைக்கி நடந்தது உடனே இஷ்யூவாக வரணும். ஏன்னா உங்களுக்கு பத்திரிக்கை என்ன தெரியும், அது வந்து இது ஒரு ஸ்பெஷல் எடிஷனாகவே வரணும். ஏன்னா இன்றைக்கி முழுக்க அது இவ்வளவு நடந்த தமிழ்நாடே கொந்தளிக்கிற ஒரு விஷயம் அது.